தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவில் அன்பான இறைமக்களே, ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் உங்கள் அனைவரையும் இந்த மாதத்தின் 8ஆம் நாளாகிய இன்று அழைக்கின்றோம். இறைவன் நம் அனைவரையும் சந்திக்கின்றார், நம் அனைவரையும் ஆசீர்வதிக்கின்றார். ஆகவே அந்த இறைவனை இந்த காலை நேரத்தில் அவரை போற்றி புகழ்ந்து ஆர்ப்பரித்து அவருடைய உயிருள்ள வாக்குகளை நாம் ஏற்றுக்கொள்ள நம்மை நாமே சமர்ப்பணிப்போம். செபிப்போமாக. எங்களை நேசிக்கிறதான எங்கள் அன்புள்ள தகப்பனே, இந்த காலை விலைக்காயுமே நாங்கள் போற்றுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய அருட்கரம் எங்கள் அனைவரோடு கூட இருக்கும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் எங்களை காத்தமைக்காய் நன்றி. ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் எங்களோடு நடக்கிறமைக்காய் நன்றி. இந்த நாள் முழுவதும் எங்களை ஒவ்வொரு நாளும் கண்மணி போல் காத்து வருகிறமைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் எங்கள் அனைவருடைய பாதத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை ஏற்றுக்கொள்ளும். எங்களோடு இணைந்து செபிக்கிற, வாக்கு கேட்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய பாதத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். நீ தாமே அனைவர் மேலும் இரக்கம் வைத்து இன்றைக்கு எங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. நாங்கள் அனைவரும் உமக்கு சான்று பகர எங்களுக்கு அருள் தாரும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் வேண்டி உமது ஆசீர்வாதத்தை நாங்கள் அனைவருமே பெற்றுக் கொள்கிறோம். எங்க நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கிறிஸ்துவில் அன்பான இறைமக்களே, இப்போது ஆண்டவரை புகழ்ந்து பாடி இறைவாக்கை கேட்போமாக. Hallelujah, praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை. இந்த நேரத்தில் நாம் யாவரும் ஆண்டவரை போற்றி புகழ்ந்து ஆராதித்து இப்பொழுது நாம் பாடுவோமாக. ஊற்று தண்ணீரே என்று அந்த பாடலை பாடி ஆவியானவருடைய வல்லமையை பெற்று நாம் யாவரும் கைகளை தட்டி பாடுவோமாக. ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே, ஜீவ நதியே என்னில் பொங்கி பொங்கி வா. என்னை சமைப்பதே, என்னை சமைப்பதே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே, ஜீவ நதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கண்மலையில் பிறந்து வனாந்திரத்திலே, பள்ளத்தாக்கிலோ தண்ணீர் பாயும் தேசத்தை நீ வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே, ஜீவ நதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஒவ்வொரு சபைக்குள், சபையின் மக்களுக்குள்
ஆண்டவர் ஊற்று தண்ணீரை போல நம் மத்தியில் இறங்கி இருக்கிறார். ஹalleluya. ஆகையால் இப்பொழுது நம் யாவரும் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே நீ பதறாதே என்று சொல்லி இந்த பாடலை பாடி நம் ஆண்டவரை போற்றுவோம். நம்மளுக்காக கைமாறாய் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதம் நமக்கு எப்பொழுதுமே கிடைக்கும். ஆகையால் இப்பொழுது நம் யாவரும் கண்களை மூடி இந்த தொலைக்காட்சியை காணக்கூடிய ஒவ்வொருத்தருக்காக இப்பொழுது நாம் ஜெபிப்போம். Thank you, Lord Jesus. Thank you for this wonderful time, Lord. Thank you for this new and fresh morning that you have given into our hands, Lord Jesus. Amen. Help us to utilize this time, Lord Jesus. Yes, help Father. Us to talk to you more and more, Lord Father. Yes, as Jesus. We are beginning this day with your presence, Lord Father. Amen. Let this day be a blessed one to each and every one who watched this channel, Lord Jesus. Jesus. You bless each and every viewer, Lord Father. Amen. We pray for all those viewers who are depressed and they're watching, Lord Jesus. Yes, Father. You Jesus. Comfort their souls, Lord. Comfort them, Lord. We pray for all those viewers who are watching this channel with sickness, Lord Father. Amen. You heal them, Lord Jesus. Let them be healed by your word, Lord Father. We pray for all those viewers who are watching this channel without no employment,
employment, Lord. Yes, Father. You open new ways for them, Lord, Jesus. You tell them new skills that you are going to learn today, Lord. Amen. You give your word to them and let them proclaim your word, Lord, Father. Yes, mighty Father. You comfort all their souls and you guide their families, Lord. Yes, Lord. I ask this prayer in the name of Jesus. Amen. 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 ஆண்டவராகிய இயேசுவே, ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது நாம் இறை வாக்குக்காக இப்பொழுது நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமாக. Hallelujah. Thank you, Lord Jesus. நன்றி தகப்பனே. இசப்பா, இந்த உன்னதமான நேரத்துல எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. இசப்பா, இந்த நேரத்துல விசேஷமாக இசப்பா இந்த இறைவாக்கு கேட்கறதுக்காக நான் ஏக்கத்தோட தாகத்தோட யாரெல்லாம் என் சமூகத்துல வராங்களோ தகப்பனே, இந்த நேரத்துல அவங்க அனைவரும் இசப்பா கரங்களால் அவங்களுக்கு தொடுமாண்டவரே, எப்பொழுதும் இசப்பா அவங்களுடைய 2 கரம் அவங்க மேல இருக்கட்டும் இசப்பா. யாரெல்லாம் இந்த தொலைக்காட்சி பார்த்து கொண்டு இசப்பா வார்த்தைக்கு ஏங்கி கொண்டு இருக்கிறாங்களோ விசேஷமாக அவங்களை நீங்க நிரப்புவீராக தகப்பனே. அக்கினி வல்லமையால நிரப்பு தகப்பனே, அபிஷேகம் வல்லமையால நிரப்பு தகப்பனே. வார்த்தை அவங்களுக்குள்ள போகும்போது தகப்பனே அவங்களுக்கு மகிழ்ச்சியோடு இசப்பா ஒரு சந்தோஷத்தோடு எல்லா நோயில இருந்து விடுதலை நீங்க துக்கத்துல நீங்க விடுதலை எந்த வேதனை சோதனை அவங்களுக்கு நெருக்கடிகள் இருந்தாலும் இசப்பா நேரத்துல வார்த்தையால் அவங்க முடிசுற்று வார்த்தையால எதிர்படுத்த கொண்டு இருந்தாலும் தகப்பனே இந்த நேரத்துல அவங்க நல்ல ஒரு வேலை கொடுக்கிற மாதிரி because your word is above all word, Lord Jesus. Your name is above all names, Lord Jesus. When we call upon your name, Lord Jesus, when we tell and call your word, Lord Jesus, yes, powerful, Lord. Amen. It makes a mighty miraculous in life, Lord Jesus. Yes, Father. You bless the messenger, Lord, as is going to tell the word of God, Lord Jesus. Yes, you be with him, you guide him and you strengthen him, Lord Jesus. Amen. Because you're going to speak, Lord Jesus, not we, Lord. Amen. So please, you touch the heart of people and you please, Lord Jesus, bless them abundantly, Lord. Everything I surrender into your mighty hands, Lord Jesus. I close my prayer to Jesus Christ, the Lord. Amen. 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 ஆண்டவராகிய இயேசுவே, போற்றுகிறோம், புகழ்கிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது நம் இறைவாக்குக்காக இப்பொழுது நாம் யாவரும் காத்திருப்போம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு அருமையான வாக்கை கொடுக்க காத்திருக்கின்றார். அது என்ன? தன் பிள்ளை ஒரு தகப்பனிடத்தில் மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா? அவன் என்ன கெட்டவனா இருந்தாலும் தன் பிள்ளைகள் கேட்கும் போது தீங்கை கொடுக்காமல் நல்லதை தானே கொடுப்பான். உலகில் இருக்கிற ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு நல்லவைகளை கொடுக்க வேண்டும் என்று தீர்மானிக்கும் போது உங்களையும் என்னையும் ஒவ்வொரு நாளும் காக்கின்ற இறைவன் நன்மையானதை நமக்கு கொடுக்காமல் இருப்பாரா என்ற கேள்வியை இன்றைய நற்செய்தி வாசகங்கள் எழுப்புகின்றன. நல்லது கிடைக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? இன்றைய நற்செய்தி வாசகம் லூக்கா நற்செய்தி 11ஆம் அதிகாரத்தில் 5 முதல் 13 வரை வாசிக்கும் போது ஆண்டவர் தம் சீடர்களை பார்த்து சொல்லுகின்றார். என்ன சொல்லுகிறார் பாருங்க. அக்காலத்தில் இயேசு சீடர்களை நோக்கி கூறியதாவது, உங்களில் ஒருவர் தன் நண்பரிடம் நள்ளிரவில் சென்று, நண்பா, 3 அப்பங்களை எனக்கு கடனாக கொடு. என்னுடைய நண்பன் ஒருவர் பயணம் செய்து வழியில் என்னோடு வந்திருக்கின்றார். அவருக்கு கொடுக்க என்னிடம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி நள்ளிரவில் இருக்கிற தன் நண்பனை பார்த்து அவர் கேட்டாராம். அப்போது உள்ளே இருப்பவர் என்ன சொன்னார் பாருங்க, எனக்கு தொல்லை கொடுக்காதே. நண்பரே மக்களே,
உணவு மனித வாழ்க்கையில எவ்வளவு பஞ்சத்தை கொண்டு வருகிறது. பஞ்சம் வந்தவுடனே உணவுக்கு கூட பற்றாக்குறைகள் ஏற்பட்டிருக்கிற காலம் இன்றைய காலம். ஆக இன்றைய காலத்திலே கடவுள் நமக்கு ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுக்கின்றார். என்ன பாடம்? உணவு கொடுக்க தயாராயிரு. ஏனெனில் மனித வாழ்வு இருப்பது உணவில்தான். உணவில்லை என்றால் வாழ இயலாது. இன்னைக்கு எத்தனையோ பேர் தங்கள் வாழ்க்கையில இருக்கிறதை கொடுப்பதற்கு மறுக்கிற காலம் இன்றைக்கு வந்துவிட்டது. வாசகம் தெளிவாய் சொல்லுகிறது பாருங்க. உள்ளே இருக்கிறவர் சொன்னார், என்னை தொல்லை செய்யாதே, எனக்கு தொல்லை கொடுக்காதே. ஏற்கனவே கதவு பூட்டி ஆயிற்று, கதவெல்லாம் சாத்தியாச்சு, எல்லாத்தையும் மூடி வச்சாச்சு. உனக்கு உணவு கொடுக்க எனக்கு நேரம் இல்லை, எல்லாவற்றையும் பூட்டி ஆயிற்று. நண்பர்களே, மக்களே, இன்றைய வாழ்க்கையிலே இதை நாம் ஆழமாக கவனிக்க வேண்டும். இதே போலதான் பல நேரங்களிலே நாம் கூட நடந்து கொள்ளுகின்றோம். நாம் உணவு உண்ணு கொண்டு இருக்கும் போது சிலர் வந்து கேட்பாங்க, பசியா இருக்கிறது. ஆனால் அதை கொடுப்பதற்கு நமக்கு மனது வராது. எங்க ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிற செய்தி கவனமாய் கேட்க வேண்டும். அவன் சொன்னது போல நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. எந்த நேரத்தில் யார் எதை கேட்டாலும் கொடுப்பதற்கு மனதுள்ளவர்களாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது விருப்பம் போல வாழ்கிற வாழ்க்கை அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நினைக்கிறதை சாதிக்கிற வாழ்க்கை அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கிறிஸ்து நினைக்கிறது, கிறிஸ்து செய்கிறது, செய்கிற வாழ்க்கை. நம்முடைய சுய எண்ணங்களை வெளிப்படுத்தவோ, சுய திட்டங்களை வெளிப்படுத்தவோ, சுய ஆசைகளை வெளிப்படுத்தவோ அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. சுகத்துக்காக வாழக்கூடியதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. சொல்லுகிறான் பாருங்க, கதவு பூட்டி ஆயிற்று, உறங்க போகின்றோம், ஓய்வெடுக்க போகிறோம். இந்த நேரத்தில் வந்து நீ கதவு தட்டுகிறாயே. அவன் சொன்னான், ஏற்கனவே கதவு பூட்டி ஆயிற்று, என் பிள்ளைகளும் என்னோடு படுத்துக் கொண்டிருக்கின்றார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தர முடியாது, நாங்கெல்லாம் தூங்கிட்டோம், உன்னையில போப்போ. இன்னைக்கு எத்தனை பேர் இந்த காரியத்தை செய்கின்றோம். அநேக கிறிஸ்தவ குடும்பங்களில் இது நடக்கிறது. உள்ளே இருந்தாலும் இல்லை என்று சொல்வது, இருக்கிறதை கேட்கிறவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற மனநிலை இல்லாத கிறிஸ்தவர்களை இன்று ஆண்டவர் பேசுகின்றார். நன்றி மக்களே, இந்த நற்செய்தி வாசகத்தை ஆழமாக சிந்தனை செய்யுங்கள். ஏன் இதை ஆண்டவர் உவமையாக சொல்லுகிறார்? மனிதனுடைய எண்ணங்களை அறிந்தவர் ஆண்டவர். மனிதனுடைய எண்ணங்கள் எப்படியெல்லாம் யோசிக்கிறது என்று ஆழமாய் சிந்தனை செய்தான் அவர் மனித உருவிலே இந்த பூமிக்கு தோன்றினார். கடவுள் ஸ்தானத்தில் இருக்கிற வரைக்கும் மனிதனுடைய குணாதிசயம் அவருக்கு தெரியவில்லை. மனிதன் ஸ்தானத்துக்கு இறங்கின போதுதான் மனிதன் எத்தனை விதமான குரோதத்திலே வாழ்ந்து பாவத்திலே ஜீவித்துக் கொண்டிருக்கிறான் என்று அறிந்து கொண்டார். ஆக இன்றைய வாசகம் நமக்கு மிகவும் தெளிவுபடுத்துகிறது. என்ன பாருங்க, ஆண்டவராகிய கடவுள் நமக்கு சொல்லுகின்றார், அவன் சொல்லிவிட்டான், என் பிள்ளைகள் உறங்கிவிட்டார்கள், நாங்கள் படுத்து விட்டோம், எங்களை தொந்தரவு செய்யாது. எனினும் அவர் விடாப்பிடியாய் கதவை தட்டிக் கொண்டே இருந்ததால் அவர் தம் நண்பர் எதற்காக எழுந்து கொடுக்காவிட்டாலும் அவரது தொல்லையின் பொருட்டாவது எழுந்து அவருக்கு தேவையானது கொடுப்பார் என நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன்.
அவர் விடாப்பிடியாய் தட்டுகிறதினாலே அவர் நிச்சயம் எழுவார் என்ற நம்பிக்கை கேட்கிறவனுக்கு இருக்கின்றது. நண்பரி மக்களே, விடாப்பிடியாய் என்ற வார்த்தையின் பொருள் என்ன? நன்மை செய்கிறதிலே ஒரு தைரியம் இருக்க வேண்டும். தன் நண்பனுடைய வயிறு பசியா இருக்கிறதே என்று இன்னொரு நண்பனிடத்துல உதவி கேட்கிறதை நிறுத்தாமல் கேட்டுக்கொண்டே இருக்கின்றார். இதனுடைய விளக்கம் என்ன? ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் விண்ணகத்தில் இருக்கிற பிதாவானவருக்கும் பூமியில் இருக்கிற மக்கள் இனத்தாருக்கும் மத்தியஸ்தராக இருக்கின்றவர்கள். கிறிஸ்தவர்கள் எவரிடத்தில் குறைகள் இருக்கிறதோ அதை கண்டு ஏளனம் செய்து வாழ அழைக்கப்பட்டவர்கள் கிடையாது. கிறிஸ்தவர்கள் எவரிடத்தில் குறை இருக்கிறதோ அதை கண்டு அவர்களுக்காக பிதாவிடத்தில் ஜெபிக்கிற ஒரு பாக்கியம் பெற்றவர்கள். யாருக்கு என்ன தேவைப்படுகிறதோ அதற்காக பரிந்து பேசுகிறவர்கள் கிறிஸ்தவர்கள். அது கிடைக்கிற வரைக்கும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறவர்கள். விடாமுயற்சியோடு மனமாற்றத்திற்காக வீழப்பட்ட இவர்களை மீண்டும் எழுப்ப வேண்டுமே என்ற பாரத்தோடு ஜெபிக்கிறவர்கள் கிறிஸ்தவர்கள். நீங்க எப்படி? நீங்க விடாப்பிடியாய் ஜெபித்து ஆசீர்வாதத்தை வாங்கி கொடுக்கிற வரைக்கும் ஜெபிக்கிற கிறிஸ்தவங்களா? இல்ல உள்ளே எல்லாத்தையும் வைத்துக் கொண்டு கதவை சாத்தி விட்டு இல்ல இப்ப இல்ல போ என்று தொழுத்துற கிறிஸ்தவங்களா? நற்செய்தியில் ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார் பாருங்க. அவன் விடாப்பிடியாய் கேட்டுக் கொண்டிருந்தான். அதன் பொருள் என்ன? ஆண்டவரிடத்திலே மற்றவர்களுக்காக தொடர்ந்து நாம் செபித்து பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பது ஆண்டவர் தெளிவுபடுத்துகிறார். இனிமேலாவது நம் கண்முன்னே பாதிக்கப்படுகிறவர்கள் யாராயிருந்தாலும் அவர்களுக்காக ஆண்டவரிடத்தில் விடுதலை வாங்கி கொடுக்கிற வரைக்கும் ஓயாம ஆண்டவரை தொந்தரவு செய்து கொண்டே இருக்க. ஆண்டவர் சொல்றார், நிச்சயம் கிடைக்கும். ஏன்? மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க. இந்த சிறிய ஓமை வழியாக ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? தேடுங்க. தேடுங்க. முதலில் யாரை தேடுங்க? நலமானதை தேடுங்க, நன்மைகளை தேடுங்க, நல்லவரை தேடுங்க, நல்லது கொடுக்கிறவரை தேடுங்க, உயிருள்ள இறைவன் யார் என்று அறிந்து அவரை தேடுங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிவினாலே நன்மை எது தீமை எது என்று அறிந்து கொள்ளுங்கள். உன்னுடைய அறிவு நிச்சயம் சொல்லும் இது நல்லது தீமைது என்று. எது தவறு எது சரி உன்னுடைய அறிவு நிச்சயம் உனக்கு சொல்லும். ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, தேடுங்கள். முதலில் இயேசுவை தேடுங்க. ஏனெனில் இயேசுவின் பெயரை உச்சரிக்கும் போது விண்ணில் இருக்கிறவர், மண்ணில் இருக்கிறவர், ஆழ்கடலில் இருக்கிறவர் அனைவரும் நடுங்க வேண்டும். அவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்த பெயர் இயேசு என்ற பெயர். நீங்க உச்சரிக்கும் போது அதுல எந்த ஒரு அசைவும் ஏற்படலைன்னா அதுக்கு காரணம் விசுவாச இன்மை, நம்பிக்கையின்மை, இன்னும் வளரவில்லை என்பது பொருளாகும். இன்னும் கிறிஸ்துவை அறிந்து கொள்ளவில்லை என்பது பொருளாகும். இன்னும் கிறிஸ்து உனக்குள்ளே வரவில்லை என்பது பொருளாகும். மற்றவர்கள் ஏளனத்துக்குள்ளாக நாம் மாறிவிடுவோம். ஆக தேடுங்கன்னு சொல்றார் ஆண்டவர். தேடுங்க. சர்ச். There is many God in this world. Search. Who is a true God? ஒவ்வொரு கடவுளை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். இந்த கடவுள் எப்படி வந்தார், என்ன செய்தார், என்ன செய்தார்? இவர் எப்படி வந்தார், எப்படி என்ன செய்தார், என்ன செய்தார்? இப்படி ஒவ்வொருவரையும் அலசி பாருங்க. அதுல இயேசுவை சேர்த்து அலசி பாருங்க.
அப்போ உனக்கு தெரியும் இயேசு எப்படிப்பட்டவர் என்று. அவருடைய தோன்றுதல் எப்படி, அவருடைய வரலாறு எப்படி, அவருடைய குணாதிசயங்கள் எப்படி, அவர் பூமியில் இருந்த போது செய்த செயல்கள் எப்படி, அவர் எந்த இனத்தில் வந்தவர். ஆண்டவர் இயேசு ஒருவருக்கு மட்டும்தான் மூதாதையர் காலத்தின் இனம் ஆபிரகாமை தொடங்கி ஆண்டவர் பிறப்பு வரைக்கும் யார் யாரை ஈன்றார்கள் என்ற வரிசை இருக்கிறது. உலகத்தில் எவருக்கும் கிடையாது. தேடுங்கள், தேடி தீர்மானம் செய்யுங்க. சொல்லதை வச்சு மட்டும் தீர்மானம் பண்ணாதீங்க. சர்ச், ரிசர்ச் who is Jesus. அவர்கள் அறிவை கொண்டு தேடி பாருங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், தேடுங்கள், அப்பதான் கண்டுகொள்வீங்க. தட்டுங்கள், தட்டுனாதான் திறக்கும். தட்டாம சும்மா அப்படி மெதுவா தட்டிட்டு அமைதியாயிட்டு ஆவாது. அவர்கள் மறுபதில் கொடுக்கிற வரைக்கும் தட்டுங்க சொல்றார் ஆண்டவர். உனக்கு மறுபதில் கிடைக்கிற வரைக்கும் தட்டு. முயற்சியை விட்டுவிடாதே, தோல்வி என்று பின்வாங்காதே. வெற்றியை நோக்கி பயணம் செய்யும் போது தோல்வியை நினைத்து செயலாற்றக்கூடாது. நன்றி மக்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், தேடுங்கள், கண்டடைவீர்கள். தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். ஏனெனில் கேட்போர் எல்லாரும் பெற்றுக்கொள்கின்றனர், தேடுகிறோர் கண்டடைகின்றனர், தட்டுவோருக்கு திறக்கப்படுகிறது. கேட்டால் கொடுக்கப்படும், தட்டினால் திறக்கப்படும், தேடினால் கண்டடைவீர்கள். இயேசுவை காண வேண்டும் என்று தேடி பாருங்க. இயேசுவின் ரகசியங்களை அறிய வேண்டும் என்று தேடி பாருங்க. மனித ஞானத்தினால் அவை இயலாதவை. தவமிருந்து காத்திருந்தால் அது நடக்கக்கூடியவை. பாவத்தை விட்டு விலகி வாழ்ந்தால் நடக்கக்கூடியவை. தீமை விட்டு விலகினால் அது நடக்கக்கூடியவை. நன்மை செய்ய தொடங்கினால் நடக்கக்கூடியவை. இதுதான் இன்றைக்கு ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். ஏனெனில் அவர் நம்மை தேர்ந்து கொண்டார். ஆகவே தொடர்ச்சி பாருங்க. பிள்ளை மீனை கேட்டால் உங்களுள் எந்த தந்தையாவது மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பானா? இன்னைக்கு உலகத்துல நிறைய பேர் பாம்பு கறி சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு உங்க நிலைமை என்னன்னு இன்னைக்கு சைனால பாருங்க, என்னத்தை சாப்பிடுறாங்கன்னே தெரியாது. எல்லாத்தையும் அடிச்சு சாப்பிடுவாங்க. பல்லியை சாப்பிடுறாங்க, கக்கலாத்தியை சாப்பிடுறாங்க, பூச்சியை சாப்பிடுறாங்க, பாம்பை சாப்பிடுறாங்க, தவக்களை சாப்பிடுறாங்க, வவால் சாப்பிடுறாங்க. எல்லா விஷ ஜந்துகளும் நிறைந்திருக்கிறது. ஆனால் விவிலியத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, மீனுக்கு பதிலாக பாம்பை சாப்பிட முடியுமா? அடுத்த வாக்கு, மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பாரா? கொடுப்பாங்களா? பாம்பை பார்த்தாலே நிறைய பேருக்கு பயம். பாம்பு சாப்பிடுவாங்களா? மீன் வாங்கும்போது உஷாரா பார்த்து வாங்குங்க. மாற்றுதல் கூட ஏற்பட்டிருப்போது. ஆக ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, மீனுக்கு பதிலாக பாம்பு கொடுக்க முடியுமா? முடியாது. ஏன்னா மீன் சத்துள்ள உணவு, பாம்பு விஷம் நிறைந்த உள்ள உணவு. அது விஷம் அதிகமா இருக்கும். வாயில விஷம் சொல்றாங்க தெரியுமா? இன்னைக்கு பல மனிதருடைய உடலிலே விஷம் இருக்கிறது. வாயை திறந்தால பிரச்சனை, வாயை திறந்தால சண்டை, வாயை திறந்தால அபிஷேகம், கெட்ட பேச்சு, அசுத்தம், விஷம் வாயில இருக்குது. ஆண்டவர் சிலுவையிலே பாம்பின் தலை நசுக்கினது போல நீங்களும் விஷத்துக்குரிய பாவத்தை நசுக்கணும்.
அது நம்மிலிருந்து பிடுங்கி எறியப்பட வேண்டும். அது நம்மில் இருந்தால் முழு உடலே விஷமாகி நரகத்துக்கு போய்விடும். ஆகவே நல்ல தகப்பன் பாம்பு எது, மீன் எது என்று அறிந்து வாழ்வான். இன்று புரிந்து கொள்வோம். அடுத்து என்ன சொன்னார் பாருங்க. முட்டை கேட்டால் அவர் தேலை கொடுப்பாரா? தீயர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகளை அளிக்க அறிந்திருக்கிறீர்கள் என்றால், அப்படியானால் விண்ணக தந்தை தம்மிடம் கேட்போருக்கு தூய ஆவி கொடுப்பது எத்துணை உறுதியாயிருக்கிறது என்று சொன்னார். அப்ப இன்றைய நற்செய்தி உவமையில ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார்? உங்க விண்ணக தந்தையை பார்த்து எதையும் கேட்காதீர்கள், தூய ஆவியை மட்டும் கேளுங்க. ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் பிதாவிடத்திலே எனக்கு தூய ஆவி வேண்டும் என்று கேட்கணும். ஏன் தூய ஆவியை கேட்க வேண்டும்? அவர் ஒருவர்தான் மீன் எது, பாம்பு எது என்று அறிவை கொடுப்பார். அவர் ஒருவர்தான் பாவம் எது, பரிசுத்தம் எது என்று பிரித்து காட்டுவார். அவர் உனக்குள்ளே வந்தாதான் நீ பாவத்தை விட்டு விலகி வாழ முடியும், கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ முடியும். ஆகவே கடவுளத்துல போய் எனக்கு சுகத்தை கொடுங்க, எனக்கு தேவையை சந்திங்க, எனக்கு நல்ல உயர்வு கொடுங்க, நான் சுகமா இருக்கணும் நல்லா கேட்காதீங்க. பரிசுத்த ஆவி வேண்டும் என்று கேளுங்க. இதுதான் இன்னைக்கு நற்செய்தி நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. எதையும் கேட்காதீர்கள், எதையும் விரும்பாதீர்கள். பரிசுத்த ஆவி பெறுவது ஒன்றே உறுதி என்று விரும்புங்க. அந்த தூய ஆவி நம்மிடத்துல வந்துவிட்டால் அந்த தூய ஆவியின் வழி நடத்துதலே வேற. நம்மையும் காத்து நம்மை சுற்றி இருக்கிற எல்லாரையும் காக்க வல்லவராயிருக்கிறார். எப்படி நேற்றைய தினத்திலே தூய ஆவியானவர் கன்னிமரியாள் மேல் இறங்கின உடனே அந்த தூய ஆவியின் அனுபவம் என்ன செய்தது? அவர்கள் எலிசபெத் அம்மாளை சந்திக்க சென்ற போது அவர்களை வாழ்த்தினார்கள். ஜெபம் எல்லாம் பண்ணல. மரியாள் எலிசபெத் அம்மா கிட்ட போயிட்டு ஜெபம் பண்ணல. ஒருவரை ஒருவர் மகிழ்ச்சியாய் பேசிக்கொண்டு வாழ்த்தினார்கள். மரியாள் வாழ்த்தும் போது தூய ஆவியானவர் வாழ்த்து செய்தி வழியாக எலிசபெத் அம்மாள் மேல் இறங்கினார். அவங்க மேல மட்டுமா, வயிற்றில் இருந்த குழந்தை மேலும் இறங்கினார். இதான் தூய ஆவியின் அனுபவம். இதே தூய ஆவியானவர் நேற்றைய முதல் வாசகத்திலே பார்த்தோம். திருத்துதர்கள் ஒன்றாய் கூடி 120 பேர் இருந்தார்கள். அவர்கள் மத்தியிலே தூய ஆவி நிறைந்த கன்னிமரியாளும் இருந்தார்கள். அவர்கள் மேல் இந்த தூய ஆவி அங்கிருந்தவர்கள் மேல் படர ஆரம்பித்தது. இது எதை காட்டுகிறது? ஒருவர் தூய ஆவியானவர் பெற்றுக்கொண்டால் அவங்க சுற்றி இருக்கிற எல்லாரும் பெற்றுக்கொள்வார்கள் என்பது பொருள். இந்த தூய ஆவியானவரை பெறக்கூடிய தகுதியுள்ளவர்கள் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இருக்கின்றார்கள். எந்த கிறிஸ்தவர்கள் தூய ஆவியால் நடத்தப்படவில்லையோ அவர்கள் பரலோகத்தை எட்டி கூட பார்க்க முடியாது. இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார், நீ நல்லது செய்ய வேண்டும் என்றால், நீ பிறருக்கு உதவியா இருக்க வேண்டும் என்றால், நீ பிறர் நலன் மீது அக்கறை கொண்டவராய் வாழ வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவி உனக்கு வேண்டும். இந்த தூய ஆவியானவர் உன்னில் இல்லாத வரைக்கும் நீ மற்றவர்களை பார்க்கும்போது பொறாமையா இருக்கும். உனக்கு தூய ஆவி இல்லாத வரைக்கும் மற்றவர்களுக்கு எந்த உதவியும் செய்கிற குணம் உனக்கு வராது. எப்படி ஓமையில சொன்னார் பாருங்க, போ நாங்கெல்லாம் தூங்கிட்டு ஆவாது, இப்ப கொடுக்க முடியாது. இந்த மாதிரி தான் வாழ தீர்மானிப்பீங்க. உனக்கு தூய ஆவி இல்லை என்றால் உன் ஜெபம் கடவுளத்துல போய் சேராது. ஏனெனில் உன் ஜெபத்தை கொண்டு போவது பரிசுத்த ஆவியானவர் தான். நீங்க நினைச்சுக்காதீங்க ஜெபம் பண்ண உடனே போய் சேர்ந்துடும். ஆகவேதான் நம்முடைய எல்லா விண்ணப்பங்களும் இதுவரைக்கும் நிறைவேறாம இருக்கிறது. ஏன் தெரியுமா? பரிசுத்த ஆவி ஒருவர் தான் அதை கொண்டு செல்ல வேண்டும்.
எபேசியர் 6ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகள் இருக்கின்றன. அந்த ஆவிகளை தாண்டி ஜெபம் போறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அது பரிசுத்த ஆவியானவர் தான் ஜெபத்தை கொண்டு போனோம். ஆகவேதான் கொள்ளை நோயின் தாக்குதல், பற்றாக்குறையின் தாக்குதல், பட்டினியின் தாக்குதல், சண்டையின் ஆவிகள், குழப்பத்தின் ஆவிகள், ஒருவர் மேல் விரோதம் செலுத்துகிற ஆவிகள், பகை உணர்வை கொண்டு வருகிற ஆவிகள், இவை சூழ்ந்து கொண்டிருக்கின்றன. எத்தனை காலத்துக்கு இப்படி வாழப் போகிறீர்கள்? எத்தனை காலத்துக்கு பிரிந்து வாழப் போகிறீர்கள்? எத்தனை காலத்துக்கு விரோதத்தை செலுத்தி வாழப் போகிறீர்கள்? என்றைக்கு மாற்றம் பெறுவீர்கள்? என்றைக்கு மாற்றம் பெறுவீர்கள்? இன்னைக்கு வாழ்கிற வாழ்க்கை சுகமா இருக்கலாம். உனக்கு விண்ணகத்தை இழந்து விடுவாய். நரக வாழ்க்கை என்பது அவ்வளவு சுகமானது நினைக்காதீங்க. மரித்த ஆன்மா என்னோடு பேசினது. இத்தனைக்கும் அவங்க ஜெபிக்கிறவங்க பூமியில கணவனுடைய தொல்லை தாங்க முடியாமல் தற்கொலை செய்து கொண்டார்கள். குடிகாரன் டெய்லி சண்டை போடுறான், டெய்லி சண்டை போடுறான். இவன் கூட எனக்கு வாழ பிடிக்கலன்னு தற்கொலை செய்து கொண்டார்கள். நடந்தது என்ன? தாவி உடலை விட்டு மேலே போக ஆரம்பித்தது. அது சென்றவுடனே பொல்லாத ஆவிகள் அதை தாக்க ஆரம்பித்தது. ஆக அது என்ன சொன்னது தெரியுமா? நான் மரித்து மேலே சென்றேன். அங்க பார்க்கும்போது பொல்லாத ஆவிகள் என் கணவன், குடிகார கணவனே மேலாயிருந்தான், அவனை விட பொல்லாத ஆவிகள். என்னால் அந்த ஆவிகளோடு வாழ இயலவில்லை. ஆக திரும்பவும் வந்தேன். என்னோடு எப்போதும் இருக்கிற என் சகோதரியோடு உடலிலே நான் சேர்ந்து கொண்டேன். பிரதர், தயவுசெய்து என்ன துரத்திடாதீங்க. நான் எங்க செல்வது? அதுக்காக அந்த உடல் மேல வைக்க முடியுமா? நீ செஞ்ச தவறுக்கு நீ அனுபவிக்கணும். என் அன்பு மக்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்துக்கு நீ செவி கொடுத்து மாறவில்லை என்றால் இந்த ஆவிக்கு ஏற்பட்ட நிலை உனக்கும் ஏற்பட்டதாய் மாறிவிடும். ஆக எல்லா சூழ்நிலையிலும் நாம் காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் நம்மை காக்கின்ற தூய ஆவியானவர் நமக்குள் இருக்க வேண்டும். இதுதான் ஆண்டவராகிய இயேசு இன்றைக்கு நற்செய்தியிலே சொல்லுகிறார். விண்ணக தந்தையிடத்தில் நீங்க தூய ஆவி கேட்கும் போது அவர் நிச்சயம் உனக்கு கொடுப்பார். ஏன்னா உனக்காகவே அவர் வைத்திருக்கின்றார். நீங்க எப்ப கேட்பீங்க உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி காத்து கொண்டிருக்கின்றார். பெற்றுக்கொள்ளுங்கள் தூய ஆவியை. தூய்மையாய் வாழுங்க, நல்லது செய்யுங்க, நல்லதை நினைங்க, நன்மை செய்வதற்கு தீவிரமாயிருங்க, தீமை செய்ய அல்ல. தீமைக்கு சான்று பகர ஆண்டவர் நம்மை அழைக்கவில்லை. தீமை செய்கிறவர்களுக்கு உதவியாயிருக்கவும் நம்மை ஆண்டவர் அழைக்கவில்லை. தீயவர்கள் என்று கண்டு அவர்களோடு சேராதே என்று திருப்பாடல் 1 ஆண்டவர் தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். திருப்பாடல் 1 Psalms chapter 1 verse 1 படித்து பாருங்க. நீ யாரோடு சேரக்கூடாது என்று விவிலியத்தில் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். நீங்க கிறிஸ்தவங்கன்னா படிக்கணும். காதுல கேட்டது போதும்னு வாழுகிற வாழ்க்கையெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. யார் வேணாலும் கேட்பாங்க. கிறிஸ்தவங்க திருவிவிலியத்தை படித்திருக்கணும். அப்போதுதான் கடவுளுடைய குணாதிசயம் இது, பிசாசின் குணாதிசயம் எப்போதெல்லாம் உள்ள வந்து வெளியே போகிறது என்று அறிந்து கொள்ள முடியும். ஆக நம்முடைய வாழ்க்கையை தேர்ந்து தெளிவுபட வேண்டும். அப்படி என்றால் திருவிவிலியத்தை வாசிக்கணும். இன்னைக்கு முதல் வாசகம் கலாத்தியரின் புத்தகத்தில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம்
1 5 வரைக்கும் இன்றைய முதல் வாசகம். கலேசியன் chapter 3 verse 1 to 5 என்ன சொல்லுகிறார் பாருங்க. அறிவெளிகளான கலாத்தியரே, திட்டுறார் பாருங்க. இந்த கலாத்தியரே என்ற இடத்துல கிறிஸ்தவர்களே அப்படின்னு போட்டுக்கங்க. அறிவெளியான கிறிஸ்தவர்களே. அறிவெளினா என்ன அர்த்தம்? யோசிக்காமலே செய்து சிக்கிக் கொள்வது. நாம இப்படி செய்யறோமே, நம்மை குறித்து என்ன நினைப்பாங்க, நாம இப்படி பேசுறோமே, இது சரியானது இல்லையே, நாம் இப்படி வாழ்கிறோமே, இது என் கடவுளுக்கும் என் இனத்திற்கும் சரியில்லையே, நான் இப்படி வாழ்வது சரியில்லையே என்று யோசிக்காம செய்கிற கிறிஸ்தவங்களே. இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகின்றார். அறிவிலிகளே என்றால் பொருள் என்ன? அறிவை இழந்தவர்களே என்று பொருள். அறிவை இழந்தவர்கள் யாரை குறித்தும் கவலைப்பட மாட்டார்கள். யார் என்ன சொன்னாலும் கவலைப்பட மாட்டாங்க. யார் எப்படி நினைச்சாலும் கவலைப்பட மாட்டாங்க. அறிவை இழந்தவர்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு மக்களே, உங்க வாழ்க்கை பற்றி உன் அருகில் இருக்கிறவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று யோசிக்கணும். உன்னை பற்றி உன்னை சுத்தி இருக்கிறவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று யோசிக்கணும். அப்போதுதான் நாம் ஒரு நல்ல கிறிஸ்தவர்களாக வாழ முடியும். நன்மை செய்கிற கிறிஸ்தவர்களாக, நல்லது செய்கிற கிறிஸ்தவர்களாக, உண்மைக்கு சான்று பகருகிற கிறிஸ்தவர்களாக உன்னையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கின்றார். இதை கேட்கும் போது நீங்க எந்த நிலையில இருந்தாலும் சரி, எப்பேர் பெற்ற ஆழமான பள்ளத்திலே விழுந்து பாவத்திலே விழுந்திருந்தாலும் சரி, இயேசுவே நீ அழைக்கும் போது உன்னை கை கொடுத்து தூக்க ஆண்டவர் காத்துக் கொண்டிருக்கிறார். ஊதாரி மகனை அறிந்திருக்கிறோம் அல்லவா? அவன் எல்லாவற்றையும் அழித்தான். கடைசியில் அவன் உணர்ந்தான். பண்டி மத்தியில் இருக்கும்போது உணர்ந்தான். அவனுக்கு ஆண்டவர் மறுவாழ்வு கொடுக்கவில்லையா? ஆண்டவரால் அழைக்கப்பட்ட ஒவ்வொருவருமே பாவத்தில் உழன்றவர்கள். அவர்களை அழைத்து ஆண்டவர் பொறுப்பை கொடுக்கவில்லையா? ஏனெனில் நம் ஆண்டவர் பாவத்தை வெறுக்கிறவர், பாவியை நேசிக்கிறவர், பாவிகளை நேசிக்கிறவர், பாவத்தை வெறுக்கிறவர். உன்னை நேசிக்கும் ஒரு கடவுள் இருக்கிறார். அவர்தான் இயேசு. நீ எந்த நிலையில் இருந்தாலும் உன்னை நேசித்து உனக்குள் இருக்கிறது எல்லாவற்றையும் சுத்தம் செய்து ஒரு புது மனிதனாக மாற்ற காத்திருக்கின்றார். அது ஆண்டவர் இயேசுவாலே மட்டும்தான் முடியும். அது எவரெல்லாம் பரிசுத்த ஆவி பெற்றுக் கொள்கிறார்களோ அவங்க தான் முடியும். வந்தா காற்றுங்களால் எல்லாம் முடியாது. வந்தா காற்றுங்களை ஆண்டவருக்கு பிடிக்காது. செழுமையாய் விசுவாசத்திலே வளர்ச்சி அடைய வேண்டும். விசுவாசத்தில் வளர வேண்டும். விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். விசுவாச வீரனாய் வாழ வேண்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நன்றி மக்களே, உங்க வாழ்க்கையில சிந்தனை செய்து பாருங்க. உங்க வாழ்க்கையில என்ன நடக்கிறது? இன்னைக்கு கலாத்தியர் புத்தகத்திலே பவுல் சொல்றாரு பாருங்க, அறிவிலியான கலாத்தியர். நம்மளதான் சொல்றாரு. அன்னைக்கு வாழ்ந்த கிறிஸ்தவர்களை சொன்னது போல இன்னைக்கு நம்மள பார்த்து சொல்ற அறிவிலிகளை. யோசித்து பேச மாட்டீங்களா? யோசித்து செய்ய மாட்டீங்களா? எதை செய்தாலும் ஒரு சிறிது நேரம் யோசித்து பாருங்க. எதிர்காலத்துக்கு எப்படி குறியதா இருக்கும், நாளைக்கு என்ன நடக்கும், இது எப்படி விளைச்சல் கொண்டு வரும், யோசித்து பாருங்க. இதான் இன்னைக்கு பவுலடிகளார் கற்றுக் கொடுக்கிற பாடம் கிறிஸ்தவர்களுக்கு. ஆக அவர் சொல்லுகிறார் பாருங்க, உங்களை மயக்கியோர் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராய் உங்கள் கண்முன் படம் பிடித்து காட்டப்படவில்லையா? ஆண்டவர் சிலுவையிலே நமக்காக மரித்தார் என்பது உனக்கு தெரியவில்லையா? நாம் செய்த தவறுகள் மீட்கும்படிக்காக தானே அவர் சிலுவையிலே தொங்கினார்.
உணரவில்லையா? திரும்ப திரும்ப தவறுகளை ஏன் செய்ய வேண்டும்? உணர்வு அற்றவர்களா ஏன் நாம் வாழ வேண்டும்? தீமைக்கு ஏன் நாம் உடந்தையா இருக்க வேண்டும்? நம்மை ஆண்டவர் இன்றைக்கு திட்டுகிறார். அறிவிலிகளே என்று திட்டுகிறார். அறிவை கொடுத்தும் பயன்படுத்தாதவர்களே என்று திட்டுகிறார். நாம் எல்லாருமே வெட்கப்பட வேண்டும். கிறிஸ்தவர்களாகிய நாம் ஏதோ ஒரு விதத்திலே தவறுகள் திரும்ப திரும்ப செய்து கொண்டே இருக்கிற எண்ணம் ஏன் தெரியுமா? பரிசுத்த ஆவியை உள்ளே நிறுத்திக் கொள்ளவில்லை. பரிசுத்த ஆவி உள்ளிருந்து எடுக்கப்படும் போது பாவம் செய்ய துணிகிறது. ஆண்டவர் சொன்னார், பிதாவிடத்தில் பரிசுத்த ஆவி கேளுங்க, அவர் தருவார். பவுல் சொல்றாரு, அறிவிலிகளா இருக்காதீங்க. சிலுவையில் அறியப்பட்ட இயேசுவை நினைச்சு பாருங்க. உனக்காக, நம்முடைய எல்லா தீச்செயலுக்காக, நம்முடைய எல்லா பாவங்களுக்காக. இதை உணர்ந்தால் பாவத்தை செய்ய மாட்டோம் என்று சொல்லுகின்றார். உங்களிடம் ஒன்று மட்டும் கேட்டறிய விரும்புகிறேன். நீங்கள் தூய ஆவி எவ்வாறு பெற்றுக் கொண்டீர்கள்? திருச்சட்டம் சார்ந்த செயல்களாலா, அல்லது நற்செய்தியை கேட்டு நம்பிக்கை கொண்டதாலா? தூய ஆவியால் நீங்கள் தொடங்கிய வாழ்க்கை இப்போது வெறும் மனித முயற்சியால் நிறைவு செய்ய போகிறீர்களே? கிறிஸ்தவர்களா பிறந்த நீங்க இப்போது பாவிகளா இருக்கீங்களேன்னு சொல்றார். தூய ஆவியில் தொடங்கினது மனித முயற்சியிலே சென்று கொண்டிருக்கிறதே. மனிதனுடைய முயற்சி பரலோகத்துக்கு செல்ல இயலாது. மனிதன் தூய ஆவியோடு இணைந்து செயல்பட்டால் தான் விண்ணகத்துக்கு செல்ல முடியும். ஏனெனில் மனிதனுடைய முயற்சி எல்லாம் உலகத்தை சார்ந்துதான் இருக்கும், அது விண்ணகத்தை சார்ந்து இருக்காது. மனிதன் தூய ஆவியோடு இணைந்து செய்தால் விண்ணகத்திலே நடக்கிற செயலை இந்த பூலகத்திலே நாம் செய்ய இயலும். விண்ணக செயலை பூமியில் செய்யதான் உன்னையும் என்னையும் கிறிஸ்தவ குடும்பத்திலே ஆண்டவர் பிறக்க வைத்திருக்கின்றார். நாம் உணர வேண்டும். தூய ஆவியில் பிறந்த நீங்க மனித முயற்சியில ஏன் முடிக்கிறீர்கள் என்று கேட்கின்றார். தாயின் கருவில் இருந்து பிறக்கும் போது நாம் தூய ஆவியின் அனுபவத்தோடு பிறக்கின்றோம். தூய ஆவியானவர் தான் நம்முடைய எலும்புகளை ஒன்று சேர்க்கின்றார் உடலிலே. தூய ஆவியானவர் தாய்க்குள் சென்று அந்த தாயின் ஜெபம், அந்த தாயின் விசுவாசம், அந்த வயிற்றில் உருவாகிற குழந்தைக்கு அதது அங்கங்க இருக்கிற ஒரு அழகான உருவத்தை உண்டாக்கி கொடுக்கிறவர் தூய ஆவியானவர். ஆகவே பவுல் சொல்றார், தூய ஆவியில பிறந்த நீங்க மனித முயற்சியில ஏன் சாகிறீர்கள்? ஏனெனில் குழந்தையாய் வளரும் போது பாருங்க, அது தூய ஆவியோடு இணைந்து கொண்டே இருக்கிறது. யாரை பார்த்தாலும் சிரிக்கிறது, யாரை பார்த்தாலும் பேசுகிறது. அதுக்கு ஜாதி தெரியாது, மொழி தெரியாது, இனம் தெரியாது, பெரியவங்கன்னு தெரியாது, சின்னவங்கன்னு தெரியாது. எல்லாரையும் பார்த்து அன்பை கொடுக்கும், அள்ளி கொடுக்கும் குழந்தை பருவம். அது தூய ஆவியில் நிறைந்தது. இதான் பவுல் சொல்றார், தூய ஆவியால் பிறக்கிறீர்கள். ஆனால் வயது வர 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 உலகத்தை கவனிக்க, அழகுகள் கண்ணுக்குள் செல்ல, ஆசைகள் உள்ளத்தில் வளர மனிதனால் வாழப்படுகிறீர்கள். இது நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு இணையானது இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கை வேற, மனித வாழ்க்கை வேற. எவ்வளவுக்கு எவ்வளவு தூய்மையை வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கின்றார். ஆக வாசகத்தின் தொடர்ச்சி, தூய ஆவியால் நீங்கள் தொடங்கிய வாழ்க்கையை இப்போது வெறும் மனித முயற்சியால் நிறைவு செய்ய போகிறீர்களா? அந்த அளவுக்கு நீங்கள் அறிவிலிகளா? பாருங்க, கேக்குறார், அந்த அளவுக்கு புத்தி கெட்டு போயிருக்கீங்களா? தவறை தவறு என்று நினைக்காமல், தான் செய்கிறது பாவம் என்று நினைக்காமல், உணராம
வாழ்கிற அளவுக்கு அறிவை இழந்திருக்கிறீர்களா என்று கேட்கிறார். அந்த அளவுக்கு அறிவிலிகளா? நீங்கள் பட்டறிந்த அனைத்தும் வீணானது, வீணாகத்தான் முடியும். நீங்க சேர்த்து வைத்தவை எல்லாம் வீணாக போய்விடும். எதை சேர்த்து வைத்திருக்கிறோம்? விசுவாசத்தையா, பணத்தையா, அந்தஸ்தையா, உயர்வையா, பதவியா? எது? நண்பர்களே, நல்லது செய்ய ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். நாம எந்த இடத்துல நின்றாலும் நல்லது மட்டும்தான் வெளிப்படணும் நம்ம இடத்திலிருந்து. இதான் இன்றைக்கு ஆண்டவர் நிறுத்துகிறார். ஆகவே 5வது வாக்கியம், உங்களுக்கு தூய ஆவி அளித்து உங்களிடையே வல்ல செயல்களை ஆற்றுபவர் எதை முன்னிட்டு அவ்வாறு செய்கின்றார்? நீங்கள் சட்டம் சார்ந்து செயல்களை செய்வதாலா அல்லது நற்செய்தி கேட்டு நம்பிக்கை கொண்டதாலா? இல்ல, நாம் அனைவரும் அவருடைய மக்கள், உன்னத கடவுளின் மக்கள். இந்த உன்னத கடவுளின் மக்கள் எப்படி இருக்கணும் தெரியுமா? இன்றைய பதிலுரை பாடல் அழகாய் சொல்லுகிறது. பதிலுரை பாடல் இன்றைக்கு என்ன? முதல் வாசகத்துக்கும் நற்செய்திக்கும் மத்தியிலே பதிலுரை பாடல் என்ன சொல்லுகிறது? லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 69 இருந்து 75 வரைக்கும். Luke chapter 1 verses 69 to 75. தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்க முதல் அவர் பொழிந்தருளியவை, அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமை உடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்றியிருக்கின்றார். நம் பகைவரிடம் இருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரிடம் பிடியிலிருந்தும் நம்மை மீட்க அவர் வல்லவர். அவர் தம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய ஆவி உடன்படிக்கையாக நமக்கு கொடுத்திருக்கின்றார். நம் தந்தையாக ஆபிரகாம் அவர் இட்ட ஆணையாம் நிறைவு செய்ய நம்மை அழைக்கிறார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்படவும் தூய்மையோடு நேர்மையாய் வாழவும் வாழ்நாள் எல்லாம் அச்சமின்றி அவற்றின் முன் பணி செய்யுமாறு நம்மை வழிநடத்துகின்றார். இது சொன்னது யார்? தூய கன்னிமரியாள். புதிய ஏற்பாட்டிலே முதல் நற்செய்தியாளர் தூய கன்னிமரியாள். இன்றைய பதிலுரை பாடல் லூக்கா நற்செய்தி 1 அதிகாரம் 69 75. இந்த வசனத்தை சொன்னது யார்? தூய கன்னிமரியாள். என்ன சொல்லுகிறார் பாருங்க. பகை விலக்கி நன்மை செய்து பகையின் பிடியிலிருந்து விடுவித்து தூய்மையோடும் நேர்மையோடும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பரி மக்களே, 1000 முறை கோடி முறை நான் ஜெபமாலை சொல்லினே இருக்கிறேன். நல்லதுதான், சொல்ல கூட ஒரு தகுதி வேணும். தூய்மை அற்றவர்களாக எப்படி வேணாலும் குடிச்சு நல்லா வெறித்து ஆடலாம், என்ன மாதிரி எல்லாம் வாய்க்கு வந்த மாதிரி பேசலாம், எப்படி வேணாலும் வாழலாம், வந்துட்டு அப்படியே ஜெபமாலை சொல்லலாம் அப்படின்னு நினைச்சு நீ செய்யாத, பாவம். ஏன்னா மரியாதைக்கு அது பிடிக்காதது ஒரு காரியம். தூய்மையாய் வாழ்ந்து தூயார கடவுளை சுமந்தவர்கள் அவங்க தான் என்ன சொல்றாங்க பாருங்க. இவ்வாறு நம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாள் எல்லாம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இன்னைக்கு அக்டோபர் மாதம் ஜெபமாலை மாதம் சொல்லிக்கிறாங்க. டெய்லி ஜெபமாலை பண்ணிட்டே இருக்கணும், நல்லது பண்ணணும். ஒவ்வொரு மாதம் விசுவாச வளர்ச்சிக்காக செய்யப்படுகிறது, செய்க. ஆனா தூய்மை இல்லாத வாழ்க்கை எப்படி அதை அனுபவிக்க முடியும்? நேர்மை இல்லாத வாழ்க்கை எப்படி அதை செய்ய முடியும்? இந்த தூய்மையும் நேர்மையும் வாழ்நாள் முழுவதும் இருக்கணும்னு மரியாதை உன்னிடத்தில் எதிர்பார்க்கின்றார்கள். ஏனெனில் அதுதான் கடவுளின் திருவுளம்.
அவங்க எப்படி கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றி தூய்மையை காத்துக் கொண்டார்களோ அதே போல நம்மிடத்திலும் எதிர்பார்க்கின்றார்கள். கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றி தூய்மையாக இந்த பூமியிலே வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே மரியாள் என்ன சொல்லுகிறார் பாருங்க, தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாள் முழுவதும், வாழ்நாள் எல்லாம் சாவு வர வரைக்கும் வாழ்நாள் எல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன், எவர் திருமுன்? உன்னத கடவுளின் திருமுன் பணி செய்யுமாறு வழி வகுத்து கொடுப்பார். உன்னத கடவுளுக்கு பணி செய்ய தூய கன்னிமரியால் நம்மையே அழைக்கின்றார். எனக்கு தூய்மையா வேண்டாம், நேர்மையா வேண்டாம், வெளியில எல்லாம் நான் வாய்க்கு வந்த மாதிரி எது வேணாலும் பேசுவேன், உள்ள வந்து அருள் நிறைந்த வழியை வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே, வெத்துரைச்சின் கன்னியாகி ஈசும் ஆஸ்வதிப்பவரே அப்படின்னு சொன்னேன்னா பாவம் சுத்தி கொள்ளும். ஏன்னா தூய்மையற்ற உதடு, தூய்மையற்ற நாவு, பரிசுத்தமான வாக்கை வாயில வசனிக்க முடியாது. சாராயம் குடிக்கிற வாய், பீடி சிகரெட் குடிக்கிற வாய், வாய் திறந்தால பொய் நாத்தம், இப்படி எல்லாம் வாயில பண்ணிட்டு அதை வந்து ஜெபம் பண்ண உடனே எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும்? என் நண்பரி மக்களே, இதுதான் அறிவிலிகளே என்று இன்றைக்கு சொல்லுகிறார். புத்தியற்றவர்களே, புத்தி இழந்தவர்களே என்று திட்டுகிறார். நம்மளை பார்த்துதான் திட்டார். நாம் எல்லாம் ஏதாவது ஒரு வகையில விழுந்து கிடக்கிறோம். நாம் எழும்ப வேண்டும், தூய்மையோடு நேர்மையோடு வாழ எழும்ப வேண்டும். உன்னத கடவுளுக்கு பணி செய்கிற பணியாளர்களாய் எழும்ப வேண்டும். இதுதான் தூய கன்னிமரியாளின் விருப்பம். அவரை பின்பற்றுகிற ஒவ்வொருவரும் இப்படிதான் வாழணும்னு கடவுளின் திட்டம். இதை நிறைவேற்றாதவங்க விண்ணகத்துக்கு செல்ல இயலாது, மரியாளையும் பார்க்க இயலாது, ஆண்டவர் ஈஸ்வரையும் பார்க்க இயலாது, எவரையும் பார்க்க முடியாது. ஆகவே செயலற்ற சேவைகளை செய்து விசுவாசத்தை இழந்து விடாதீர்கள். செயலுள்ள சேவைகளை செய்து விசுவாசத்தை வளர்த்துக் கொள்வோம். இந்த பதிலுரை பாடல் மரியாள் பாடினது மகிழ்ச்சியான ஒரு வாக்கு. ஆழமாய் கவனிக்கணும், ஆழமாய் கவனிக்கணும். முதல் வாசகத்தில் கலாத்தியில பவுல் சொன்னாரு, அறிவிலிகளா இருக்காதீங்க, பரிசுத்த ஆவியை பெற்று அறிவை பெற்றுக் கொள்ளுங்க. இந்த பதிலுரை பாடலிலே தூய கன்னிமரியாள் சொல்றாங்க, தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாள் முழுவதும், ஒரு நாள் 2 நாள் கிடையாது, சாவர வரைக்கும் அச்சமின்றி கடவுளுக்கு பணி செய்ய காத்திருங்க என்று மரியாள் சொன்னார்கள். இன்றைய நற்செய்தி வாசகத்தை வாசிக்கும் லூக்கா நற்செய்தியில் ஆண்டவர் சொல்றாரு, பிதா கிட்ட நீ எதுவுமே கேட்காத, பரிசுத்த ஆவி கேட்டு பெற்றுக்கொள். ஆக நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுக்கிறார், உனக்கு தேவையானது எதுவும் அவருக்கு சொல்லி கேட்காத, பரிசுத்த ஆவி வேணும், பரிசுத்த ஆவி வேணும்னு மட்டும் கேள். பரிசுத்த ஆவி அனுபவம் பெற்றவங்க பவுல் சொல்றாரு, அறிவிலியா இருக்காதீங்க, உங்க அறிவை பயன்படுத்துங்க, நல்லது மட்டும் செய்ய தீவிரமா இருங்க. பதிலுரை பாடலிலே தூய கன்னிமரியாள் சொல்றாங்க, தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாள் முழுவதும் அச்சமின்றி உன்னத கடவுளின் திருமுன் நிற்க பணி செய்யுங்க என்று சொல்றாங்க. இதை கேட்டு கூட திருந்த மாட்டீங்களா? திருந்துவோம், இறை மக்களாக திரு குடும்பங்களாக வாழ்வோம். இதான் கடவுளுக்கு பிடித்தது. பிரிந்த குடும்பத்தை கடவுள் வெறுக்கின்றார். ஒருவரை ஒருவர் மன்னித்து திருந்தி வாழ்கிற குடும்பத்தை நேசிக்கின்றார். ஆக திருந்தி வாழ்கிறது தான் அவர் விருப்பம். திருந்துவோம், நல்லவர்களாக நன்மை செய்கிறவர்களாக. கண்முன் பாவம் இருந்தாலும் அதை உள்ளே செலுத்தாமல் பாவம் செய்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறவங்களா
மாறுவோம். கடவுள் இந்த பூமியிலே நம்மை உயர்த்த காத்திருக்கிறார். ஜெபிப்போமா? கண்களை மூடுவோம். எங்களை நேசிக்கிற எங்க அன்புள்ள தகப்பனே, இந்த காலை வேளை காயுமை நாங்கள் போற்றுகிறோம். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கி இந்த மண்ணுலகிலே உமக்கு சான்று பகர இந்த பூமியில் எங்களை அனுப்பி இருக்கிறேன். நாங்கள் உணர வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் உணர்ந்து ஒரு நல்ல கிறிஸ்தவர்களாக இந்த பூமியிலே செயலாற்ற எங்களுக்கு பரிசுத்த ஆவியை தருவீராக. பரிசுத்த ஆவி வரும்போது பேச்சிலே மாத்திரமல்ல, அவர்கள் செயலிலே மாற்றுதல், உடையிலே மாற்றுதல், நடையிலே மாற்றுதல். பரிசுத்த ஆவியானவர் ஒருவருக்கு இருந்தால் எப்பேர் பெற்ற மனத்தாழ்மை உள்ளவர்களாய் மாறுவார்கள் என்று மாற்றங்களை விரும்புகிற தெய்வமே, எங்களை மாற்றுவீராக. இந்த உலகத்திலே நாங்கள் பரிசுத்த ஆவி பெற்று மாற்றம் அடைந்தவர்களாய் அநேகரை உமண்டிலே கொண்டு வர எங்களுக்கு அருள் தாரும். எங்கள் குணங்களை கண்டு மாறட்டும், எங்கள் செயல்களை கண்டு மாறட்டும், எங்களுடைய உடுத்துகிற உடையை கண்டு மாறட்டும், நாங்கள் நடக்கிற நடத்தை கண்டு மாறட்டும். எங்களுடைய ஒவ்வொரு செயல்களிலும் என் ஆண்டவர் நீர் ஒருவர் வெளிப்படுமாறுமை நோக்கி வேண்டுகிறோம். எங்கள் எண்ணங்களை மாற்றுவீராக. எங்க வாயிலிருந்து புறப்படுகிற வாக்குகளை மாற்றுவீராக. நாங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலை மாற்றுவீராக. அவை அனைத்தும் தூய ஆவியின் செயலாய் மாற்றம் பெறட்டும். என்னோடு ஜெபிக்கிற காத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதி மாட்டவரே. நன்மை செய்து நல்லவர்களாக வாழ எங்க அனைவருக்கும் அருள் ஞானத்தை தருவீராக. எவருக்கும் தீமை செய்து கோபத்தை வெளிப்படுத்தி பகையை சேர்க்காமல் அனைவருக்கும் அன்பை வெளிப்படுத்தி, விசுவாசத்தையும் அன்பையும் வெளிப்படுத்தி எல்லோரையும் சேர்த்துக் கொள்கிற வாக்கியத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் அனைவரையும் திருக்கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். என்னோடு ஜெபிக்கிற தேசம் எங்கிலும் அமர்ந்து ஜெபிக்கிற பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதியும். ஒவ்வொரு தேசத்திலும் உமக்காக எழும்பியிருக்கிற ஊழியர்களை ஆசீர்வதியும். மனத்தாழ்மையோடு, தூய்மையோடு, நேர்மையோடு செயலாற்றுகிற பணியாட்களை உருவாக்கும் ஆண்டவரே. தற்புகழ்ச்சிக்காக, பெருமைக்காக, அந்தஸ்துக்காக உயராமல் நேர்மையாய், தூய்மையாய் உமக்கு சான்று பகர்கிற பணியாட்களை பூமியிலே எழுப்பீராக. இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் அப்படியாய் ஆசீர்வதியும். இந்தியா முழுக்க கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதியும். எந்தெந்த பகுதியில் அமர்ந்து கேட்கிறார்களோ உம்முடைய கரம் இப்போதே தொடுவதாக. அவர்களை பிடித்த பிசாசின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால் விலகி போய் என்று கட்டளையிடுகிறோம். தீச்செயல்கள் எல்லாம் அழிக்கப்படட்டும். பிடுங்கி எறியமாண்டவரே. நன்மையானது எதுவோ, நல்லது எதுவோ அதை கண்டறிந்து செய்கிற பாக்கியத்தை தாரும். ஒவ்வொரு குடும்பங்களும் ஜெபிக்கிற குடும்பங்களாய் மாறட்டும். எல்லா வீட்டிலும் ஜெபதுனி சத்தம் எழும்பட்டும். ஒவ்வொரு கிறிஸ்துவ குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. கிறிஸ்துவ குடும்பங்களில் இருக்கிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. பரிசுத்த ஆவியானவர் இறங்கட்டும். இந்த வீட்டில் இருக்கிற கணவன், மனைவி, பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவர் நடத்தும்படிக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நீங்க சொன்னதை நாங்கள் செய்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு எதை கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் தூய ஆவி எங்களுக்கு நிறைவாய் தருமாறு நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த பூமியிலே வாழ்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் தூய ஆவியை பெற்று சான்று பகர்கிற வாழ்க்கை எங்களுக்குள்ளே நீர் வளரச் செய்யுமாறு நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. நல்லது எது என்று கண்டுணர்ந்து அதிலே பயணம் செய்கிற அனுபவத்தை எங்களுக்கு தாரும். அறிவு கெட்ட தனங்களை செய்யாமல் அறிவிலே சிறந்தவர்களாய் இருக்க எங்களுக்கு அமைதியும் பொறுமையும் தாரும். என்னோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு தேச மக்களுக்காக ஜெபிக்கிறேன். அரேப் கண்ட்ரீஸ்க்காக ஜெபிக்கிறேன். யூரோப் கண்ட்ரீஸ்க்காக ஜெபிக்கிறேன். ஏசியன் கண்ட்ரீஸ்க்காக ஜெபிக்கிறேன். அந்த நாட்டு தலைவர்கள், அந்தந்த நாட்டில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் தட்டி எழுப்பும். உடைய பாதுகாப்பும் அரவணைப்பும் இந்த பிள்ளைகளுக்கு கிடைப்பதாக. தேசம் எங்கிலும் பரவி இருக்கிற கிறிஸ்தவர்கள் சட்டைகள் அடித்து எழும்புவார்களாக. எழுப்புதல் தாங்காண்டவர். செயலிலே மாற்றுதலை தாரும், பேச்சிலே மாற்றுதலை தாரும். ஆண்டவர் நீத்தாமே தீய ஆவி கிறிஸ்தவர்களில் இருந்து பிடுங்கி எறிந்து பரிசுத்த ஆவியை நுழைக்கச் செய்வீராக. உடைய வாக்கை இந்த பூமியிலே நிறைவேற்றுகிற எண்ணத்தினால்
ஒவ்வொருடைய சிந்தனைகளை மாற்றுவீராக. அனைத்து உம்முடைய பாதத்திலே தூய ஆவியின் துணையோடு நாங்கள் கேட்கிறோம். தூய ஆவியானவர் இந்த ஜெபத்தை நிறைவுபடுத்துவாராக. உடைய அன்பு கரத்திலே எங்களை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, தொடர்ந்து ஆசீர்வதியும். இந்த நாள் முழுவதும் உடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும். இந்த நாள் முழுவதும் மகிழ்ச்சியால் நிரப்பி நல்ல வேலைகளை கொடுத்து உயர்த்துவீராக. உணவு பற்றாக்குறையிலே வாழ்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம். உணவில்லாத எல்லா மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். உணவுக்காக பரிதவிக்கிற ஒவ்வொரு மக்களை நீங்க ஆசீர்வதியும் ஆண்டவரே. அதற்கு உதவி செய்யும்படி அரசாங்கத்தின் கண்களை திறந்திருக்கும். பொலிட்டிஷியன் லீடர்ஸ்களை ஆண்டவருடைய கண்கள் தொடுவதாக. அவங்க எண்ணங்களை மாற்றி மக்களுக்கு உதவி செய்கிற எண்ணத்தை தருவீராக. எல்லா பொலிட்டிக்கல் லீடர்ஸ்களை அர்ப்பணிக்கிறோம். பிரைம் மினிஸ்டர், எம்பி, எம்எல்ஏ, சீஃப் மினிஸ்டர், பிரசிடென்ட், கவுன்சிலர் எல்லாரையும் பாதத்தில் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, எல்லாரையும் மாற்றம் செய்து மக்களுக்கு பணி செய்கிற எண்ணத்தை தருவீராக. மக்களுக்காக வாழக்கூடிய எண்ணத்தை தருவீராக. சுயத்துக்காக வாழாமல், சுகத்துக்காக வாழாமல், மக்களுடைய எண்ணங்களை அறிந்து வாழ்கிற தலைவர்களை நீங்க மாற்றும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம். இன்றைக்கு இருக்கிற ஒவ்வொரு தலைவருடைய எண்ணங்களை மாற்றும் பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. போலீஸ்காய் செபிக்கிறோம். காவல்துறையினர் ஆசீர்வதியும். மக்களுக்கு சேவை செய்கிற குணத்தை தாரும். லாயர்ஸ்காய் செபிக்கிறோம். தீமை அழித்து நன்மையை நிலைநாட்டுகிறவர்களாய் மாறட்டும். டாக்டர்ஸ்காய் செபிக்கிறோம். அபகரிக்கிற எண்ணங்கள் இல்லாமல் மக்களுக்கு சேவை செய்கிற குணத்தை ஒவ்வொரு டாக்டர்ஸ்களுக்கும் தருவீராக. நர்சுகளுக்காய் செபிக்கிறோம். சேவை குணம் தருவீராக. உலகில் இருக்கிற அனைவருக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஏர்போர்ஸ், நேவி, மிலிட்டரி, பார்டர்ஸ்ல வேலை செய்கிற ஒவ்வொரு மிலிட்டரிஸ்காய் செபிக்கிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஒரு பிள்ளைகள் எங்கெல்லாம் செபிக்கிறவர்களா இருக்கிறார்களோ, எந்தெந்த துறையிலும் பிள்ளைகள் இருக்கிறார்களோ அவர்களை கொண்டு அந்தந்த துறைகளை நீ தூய்மையாக்கி ஆசீர்வதிப்பீராக. ராணுவ துறைகளை ஆசீர்வதியும். உலக நாடுகளை ஆசீர்வதியும். உடைய அன்பின் கரத்தின் ராஜ்யம் இந்த பூமியில இறங்கட்டும். உண்மையின் ராஜ்யம் செயலாற்ற இடத்துல நாங்க வேண்டுகிற ஆண்டவரே, நீ செய்கிறமைக்காக நன்றி செலுத்துகிறோம். பாதுகாத்து வழிநடத்தும். இவையெல்லாம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் வேண்டி உமது ஆசீர்வாதத்தை நாங்கள் அனைவருமே பெற்றுக் கொள்கிறோம். எங்க நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவில் அன்பான நிறைய மக்களே, இன்றைய நற்செய்தி மறந்துடாதீங்க. ஆண்டவர் இயேசு சொன்னார், பிதாவிடத்துல வேண்டும் போது எதையும் கேட்காதீங்க, பரிசுத்த ஆவி வேணும்னு கேளுங்க. ஒன்று. இரண்டாவது, பவுலடிகளார் கலாத்தியரிலே சொன்னார், கிறிஸ்தவர்கள் அறிவிலிகளா இருக்கக்கூடாது. அறிவுள்ளவர்களா இருக்கணும்னா தூய ஆவியின் அனுபவத்தை உணரணும். பதிலுரை பாடல் தூய கன்னிமரியால் சொன்னாங்க, தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாள் எல்லாம் கடவுளுக்கு திருமுன் நின்று அவர் பணியாளர்களாய் வாழுங்கள் என்று சொன்னார். இவங்களை தான் மரியாளுக்கும் பிடிக்கும். அவங்க சொன்னதை செய்யறவங்களை தான் பிடிக்கும். ஆக இந்த மூன்று மறந்துடாதீங்க. இன்னைக்கு திருப்பலி வாசகம் அதுதான். ஆகவே திரும்ப சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. உங்க வீட்டுல எல்லாரும் படிங்க. இன்றைய முதல் வாசகம் கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 1-5. கலேசியன் சாப்டர் 3 verse 1-5. பதிலுரை பாடல் லூக்கா நற்செய்தி முதல் அதிகாரம் 69-75 வரைக்கும். ரெஸ்பான்ஸ் செயின்ட் லூக் chapter 1 verses from 69-75. இன்றைக்கு நற்செய்தி லூக்கா நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 5-13 வரை. Today's gospel Saint Luke chapter 11 verses 5-13. திரும்ப உங்க வீட்டில குடும்பமா கூடி இத படிங்க. திருக்குடும்பங்களா மாறுங்க. இறைவன் நம்மொழியாய் அற்புதங்களை செய்வாராக. யூடியூப்ல தயவுசெய்து ப்ரோக்ராம் இருக்குது, பாருங்க. உங்க நண்பர்களுக்கு அனுப்பி கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவீங்க. நீங்களும் ஆண்டவருடைய மக்களாக இந்த ஊழியத்தில பங்கு தரா பாருங்க. ஆண்டவர் உங்களையும் உங்க வீட்டாரையும் ஆசீர்வதிப்பார். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். We'll meet again tomorrow morning. Until that, God bless you. இல்லாமல் இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.